பழனி ஆண்டவரை தரிசிக்க வந்தபோது தங்க நகையை தவறவிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்த பெண் அடுத்த 1 மணி நேரத்திலேயே நடந்த அதிசயம். போகணும்னு இருந்தா போகட்டும், அவரு தானே கொடுக்கறாரு, 4 பேர் நல்லவங்க இருக்காங்கிற நம்பிக்கையோட போன இப்போ கடவுளா நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு காவலர்களுக்கு நன்றி. காலையில சாமி கும்பிட்டு என் பொண்ணு கழுத்துல செயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமா கடவுள் எந்த வழியிலாவது கிடைச்சிரும்ட்டு. அதனால ஊரை பக்கத்துலேருந்து வந்தேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் போச்சுன்னா அது கடவுளுக்கே ஒரு இது தானே. அதனால நல்ல ஒரு 4 பேர் இருந்தால் கிடைக்குன்ற நம்பிக்கையில் வந்தேன். இப்போ கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்க வைக்கிற வேலையில தங்க நகை தொலைஞ்ச உடனே இவ்ளோ தவிச்சு போயிருந்திருப்பாங்க. அது திருப்பி கைக்கு கிடைக்கக்கூடிய காட்சி தான் இப்ப பலரையுமே நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனிக்கு தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யறதுக்காக வராங்க. இந்த நிலையில தான் சென்னையில இருந்து வந்த குடும்பம் அருள்மிகு அடிவார திரு ஆவினன்குடியில சாமி தரிசனம் செய்துட்டு ஏறத்தாழ 1.5 பவுன் தங்க நகை தவறுதலா கீழே விழுந்ததா கூறப்படுது. உடனடியா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட பழனி அடிவார காவல் நிலையத்துல கொடுத்திருந்திருக்காங்க. காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததுக்கு அப்புறமா அந்த தங்க சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலேயே உரியவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. தங்க சங்கிலியை மீட்டு கொடுத்த காவல்துறை கண்காணிப்பாளர் தனஜயன் அவர்கள், பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள், உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.